நண்பர்களுக்கு வணக்கம். இது கைகுடுக்கும் கைடு சேனல். நண்பர்கள், இந்த சேனலில் மாற்றுத்திறனாளி சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு தகவல்கள் பற்றி தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். அந்த இடத்துல இன்றைக்கி என்ன பேச போகிறோம்னா, மீண்டும் மாற்றுத்திறனாளிக்கான உதவித்தொகையை உயர்த்தி வலியுறுத்தி சென்னையில் கடந்த 17ஆம் தேதி மாலையிலிருந்து 18ஆம் தேதி மாலை வரை நடைபெற்ற போராட்ட காணொலியுடைய தொகுப்பை தான் இப்பொழுது நீங்கள் பார்க்க இருக்கிறீர்கள். இது பாகம் 8. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்னதாக என்னுடைய முகநூல் பக்கமாகிய மாற்றுத்திறனாளிகளின் சங்கமம், ஆங்கிலத்தில் டுடே டிசேபிலிட்டி நியூஸ் அப்படின்னு சொல்லி இந்த பக்கமானது பல ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. இந்த மாற்றுத்திறனாளிகளின் சங்கமம் என்கிற தமிழில் பெயரிட்டக்கூடிய இந்த ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் எல்லோரும் லைக் பண்ணுங்கள். அப்படி லைக் பண்ணிங்க அப்படின்னா, நான் இதில் காணொலியாக சில விஷயங்கள் தான் போட முடியும். எல்லா விஷயங்களும் காணொலியாக போட முடியாது. உதாரணத்துக்கு அரசுடைய உத்தரவுகள், அரசாணைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை அதில் தான் நான் பதிவேற்றம் பண்ண முடியும். அப்போ அந்த அடிப்படையில் அதில் ஏராளமான தகவல்கள் அதில் கொட்டி கிடக்குது. எப்பொழுது வேணாலும் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் எல்லோரும் மாற்றுத்திறனாளிகளின் சங்கமம் இங்கிலீஷில் டுடே டிசேபிலிட்டி நியூஸ் அப்படிங்கிற இந்த ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுமாறு உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் கை கொடுக்கும் கை அப்படிங்கிற பேர்லேயே வாட்ஸ்அப் குரூப்பானது செயல்பட்டு வருது. அந்த குரூப்புடைய லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதிலையும் இணைந்து கொள்ள வேண்டுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆந்திராவை போல் தமிழகத்திலும் மாற்றுத்திறனாளிக்கான உதவித்தொகையை உயர்த்த வலியுறுத்தி கடந்த 17ஆம் தேதி மாலை மிகப்பெரிய போராட்டத்தை தமிழ்நாடு அனைத்துவகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பிற்கான சங்கம் நடத்தியது. காவல்துறை மிகப்பெரிய அராஜக நடவடிக்கையிலே ஈடுபட்டது. அதனுடைய தொகுப்பு காட்சிகளை தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த அடிப்பில் இப்பொழுதும் அதே காணொலி தான் நீங்கள் பார்க்கிறீர்கள். பாருங்கள். பார்வையற்றோரை ஏமாற்றும் சதிகாரர்கள், பார்வையற்றோரை ஏமாற்றும் சண்டாளர்கள், பார்வையற்றோரை நட்ட நடு ராத்திரியில் அளவழிக்கும் துரோகிகள், பார்வையற்றோரை நட்ட நடு ராத்திரியில் அழைக்க வைக்கும் துரோகிகள், அழைக்க வைக்கும் துரோகிகள், பார்வையற்றோரை நட்ட நடு ராத்திரியில் அழைக்க வைக்கும் துரோகிகள். தமிழக அரசு ஸ்டாலின் அரசு ஏமாற்றாதே. ஏற்க மாட்டோம். வண்டி விட்டு இறங்காதே. மறியல் போர். கடமையை கழிக்க
உயிர் போனாலும் பிரச்சனை பிடிக்க மாட்டீங்க. மாற்றத்தினாலே நடத்துற முறையாது இங்க விடுங்க. மாற்றத்தினாலே நடத்துற முறையா எங்களை கொடுமைப்படுத்துறீங்க. எங்களை எல்லாம் கொடுமைப்படுத்துறீங்க. ஊரை சுத்திக்கிட்டு 3 மணி நேரமா சுத்திக்கிட்டு என்ன பழக்க வழக்கம் எங்களை அழிக்கத்தான் முடியும். உயிர் போனா விட மாட்டோம். காவல்துறை அராஜகம். தமிழக அரசு காவல்துறையை கைகூலியாக மாற்றாது. காவல்துறையை வைத்து எங்களை ஒடுக்க நினைப்பது நியாயம்தானா? உதவி தொகை உயர்வு கேட்டு கைது செய்து ஒரு 2000 பேரை இந்த ராஜரத்னம் இருக்காங்க. உதவித்தொகை ஊழியர்களுக்காக நியாயமாக போராடி இருக்கிறாங்க. ஆனா நைட்டி பாவம் ஒரு 16 பஸ்ல அனைத்து மாற்றுத்திறனாளியும் வெவ்வேறு இடத்துல சென்னை முழுவதும் எடுத்து போய் நடு ரோட்ல இறக்கி வச்சு எங்களை பழி வாங்குறாங்க. இங்க ஒரு 50 பேரை உணவு கூட டிஃபன் கூட கொடுக்காத இங்க அடைச்சி வச்சிருக்காங்க. உதவித்தொகை உயர்வு நியாயமான போராட்டத்துக்கு அப்புறம் நல்லா நடக்கிறவங்களுக்கு 2000 அறிவிச்சிருக்கிற இந்த அரசு நடக்க முடியாம கஷ்டப்படுறவங்களுக்கு 1500 கொடுக்குது. அதுவும் முதல்வர் கையில எங்களுடைய மாற்றுத்திறனாளி துறை இருக்கு. இதுதான் ரொம்ப வெட்கக்கேடான விஷயமா இருக்கு. அதனால உடனடியாக தமிழக அரசு இந்த பட்ஜெட்ல எங்களுடைய உதவித்தொகை ஆந்திராவிற்கு 6000, படுமாற்றுத்திறனாளி 10,000, படுத்தபடியாருக்கு 15,000 உயர்த்தும். சமூகத்துல பொருளாதாரத்துல முதலிடம் சொல்ற இந்த தமிழக அரசு மாத்தடி இருக்கு. ஆனா உதவித்தொகை கொடுக்கல கடைசி இடம். ஏன்னா ஹரியானா, டெல்லி, பாண்டிச்சேரி, கர்நாடகா எல்லாத்துலயும் குறைஞ்சபட்சம் 3000 ரூபாய்க்கு மேல. ஆனா எங்க துறையை வச்சு மாற்றுத்திறனாளி துறையை வச்சு முதல்வர் இன்னைக்கு என்ன நடந்துச்சு சொல்லுங்க. இப்ப என்ன நடந்துச்சு? நைட் என்ன நடந்துச்சு? இப்ப நைட்டு காவல்துறை எங்களுக்கு உணவு கூட கொடுக்காம இந்த ராஜரத்னம் ஸ்டேடியத்துல அடைச்சி வச்சிருக்காங்க. பெரிய அடக்குமுறை பண்றாங்க. எங்களுக்கு எத்தனை நாங்க காசு கொடுத்து வாங்கி வந்த தண்ணியும் பிஸ்கெட்டையும் புடுங்கி வச்சுட்டு எங்களை சித்திரவதை பண்றாங்க. கொடுக்க முடியாதுன்றாங்க. எந்த காசுல வாங்கின பிஸ்கெட்டையும் தண்ணியும் புடுங்கி வச்சுட்டு கூட தராத ஒரு காவல்துறை மிகவும் அராஜகமாக செயல்படுறாங்க. மாற்றுத்திறனாளி மதிக்க வேண்டும். 2016 சட்டத்தை கூட மதிக்காம இப்படி பழி வாங்கிட்டு இருக்காங்க. உள்ள லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. எந்த பாத்ரூமே திறந்து வைக்கல. எந்த மாற்றுத்திறனாலையும் பாத்ரூம் கூட போக முடியாத நிலைமையில இங்க நாங்க இருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட இதுவரையும் பாத்ரூம் வண்டி நிக்குது. ஆனா காவல்துறை என்ன சொன்னாங்க, மாற்றுத்திறனாளிகள் எல்லாத்தையும் கிட்டத்தட்ட ஒரு 15,000 பேத்துக்கு மேல இங்க இருந்தாங்க. உங்களை கொண்டு போயிட்டு வேற ஒரு மண்டபத்துல நாங்க வைக்கிறோம். இங்க பாம்பு நடமாட்டம் அதிகமா இருக்குது, கொசு தொல்லைகள் அதிகமா இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் பொய்யான ஒரு வாக்குறுதியை சொல்லி பொய்யான ஒரு தகவல் சொல்லி எங்களை எல்லாத்தையும் கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போயிட்டு கடைசியில என்ன பண்ணிட்டாங்கன்னா மண்டபத்திலயும் அடைக்காம கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு 5 பஸ்ஸும் இது வரைக்கும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 8 மாற்றுத்திறனாளிகள் மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்காங்க. ஒரு 108 வர வைக்காம அவங்கள ஹாஸ்பிட்டலே அட்மிட் பண்ணாம அங்க இருக்கிற எங்க மாற்றுத்திறனாளிகளை கூட்டிட்டு போயிட்டு எல்லாம் பாத்துருக்காங்க, செஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட காவல்துறையை நான் இதுவரை சரித்திரத்துல பார்த்தேன். 16 பஸ்ல எடுத்துட்டு போனாங்க. 16 பஸ்ல எடுத்துட்டு போயிட்டு எங்கெங்க யார் எங்கெங்க இருக்காங்கன்னு தெரியல. காட்டு வழியா எல்லாம் கூட்டிட்டு போறாங்க. கேட்டாக்கா ஏர்போர்ட்டை தாண்டி நாங்க போயின்னு இருக்கிறோம்னு ஒரு வண்டி சொல்றாங்க. மத்த 4-5 வண்டி அங்க கோயம்பேடுல இருக்குதுன்னு சொல்றாங்க. அதாவது இவங்களால முடியலன்னு சொன்னாக்கா நாங்களே பாத்துக்குவோம். உங்களை ஏன் நாங்க கூட்டிட்டு வச்சு உங்களுக்கு இரவு உணவெல்லாம் கொடுத்து சேஃப்டியான இடத்துல தங்க வைக்கலாம்னு எதுக்கு ஒரு பொய்யான ஒரு வாக்குறுதியை இந்த காவல்துறை கொடுக்குறாங்கன்றதா தெரியல. அவ்வளவு மோசமா கேவலமா நடத்துறாங்க எங்களுக்கான மொபைல் டாய்லெட்டை கூட லாக் பண்ணி வச்சிருக்காங்க. பாத்ரூம் போறது கூட வசதி இல்லாத பண்ணிட்டாங்க. இதை விட கேவலமா எங்களை பழி வாங்கவே முடியாது. எத்தனை பேர் இருந்தீங்க? எத்தனை பேர் போராடிட்டு இருந்தீங்க?
காலையில இருந்து ஒரு 2000 மேற்பட்டவர்கள் வந்து இங்க கைதாகிருந்தாங்க. இப்போ மத்தவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? எங்க இருக்காங்களா மத்தவங்க எல்லாம்? எல்லாம் கோயம்பேடுல இருக்காங்க, கிளம்பாக்கத்துல இருக்காங்க, கிண்டில இருக்காங்க. அங்கங்க காவல்துறை எட்டுமே நடு ரோட்ல இறக்கி விட்டு வச்சிருக்கு. எல்லாரும் பஸ்ல இருந்து இறங்காத போராட்டம் முதல்ல வந்து ஒரே இடத்துல எங்களை வந்து ஒன்றிணைங்க அப்படின்னு நாங்க சொல்றோம். தமிழக முதல்வர் உடனடியாக இந்த விஷயத்துல தலையிட்டு எங்க பிரச்சனையை தீர்த்து வைக்கணும். இல்லன்னா போராட்டம் பயங்கரமா தொடரும். தினந்தோறும் ஏற்கனவே 4 நாட்கள் எல்லாரையும் வர சொல்லுங்க. யாரெல்லாம் இருக்கிறீங்க? நடக்க முடியாது. எல்லாரும் உள்ள ஒரு 50 பேருக்கு மேல இருக்காங்க. எல்லாம் இருக்கிறாங்க. லைட் ஆஃப் பண்ணி வச்சுட்டு கொசு தொல்லையில தான் இப்படி காவல்துறை அராஜகம் ரொம்ப அதிகமா இருக்கு. தவழ்ந்து போற மாற்றுத்திறனாளிகள் கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் இருக்காங்க. அதுல பெண் தோழர்கள் இருக்கிறாங்க. பெண் சகோதரிகள் கூட விடாம ஒரு டாய்லெட் போகாம எத்தனை இங்க 30 பேர் இருப்பீங்களா? 50 பேருக்கு மேற்பட்டு 50 பேர்ல இருக்கிறோம். 50-60 பேருக்கு மேலதான் இருக்குமே தவிர கம்மியா இல்ல. அதுல லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. காவல்துறைகள் வந்து ரொம்ப எங்களை வந்து கொடுமைப்படுத்துறாங்கன்னு தான் அவங்க டைமுக்கு சாப்பிடுறாங்க. அவங்களுக்கு வேணுன்றத பொருளை வாங்கிட்டு வந்து சாப்பிடுறாங்க. நாங்க எங்க போய் சாப்பிட முடியும்? எந்த ஹோட்டல்ல போய் சாப்பிட முடியும் சொல்லுங்க? எந்த ஹோட்டல்ல போய் நாங்க இந்த நேரத்துக்கு போய் எங்க சாப்பிட முடியும்? புரியுங்களா? எங்களுக்கும் வர்றத இவங்க அராஜகமா புடிங்க வச்சுக்கிட்டு நாங்க கொடுக்க முடியாது. உங்களை கேட்டா உங்களே போ சொல்லிட்டோம். நாங்க போ சொன்னவங்கள நீங்க ஏன் நிக்கிறி வைக்கிறீங்கன்னு நீங்க அந்த மாதிரி சொல்லியிருந்தீங்கன்னா நாங்க ஏன் போயிருக்க போறோம்? கரெக்டா சொல்லி உள்ளியே சொல்லவில்லையே. வேற இடத்துல எடுத்துட்டு போய் சேர்க்கிறோம் தான் சொல்லி சொன்னாங்க தவிர ஏமாத்தி வெளியேற்ற பார்த்தாங்க. நாங்க வந்து உஷாரா அணி நின்னவனே எல்லாம் ஓடி போயிட்டாங்க. யாருமே வரல. இப்ப இது வரைக்கும் பேச யாரும் வரல. பொய்யே சொல்லிதான் கூட்டிட்டு போனாங்களே தவிர உண்மையான ஒரு வாக்குறுதியை கொடுத்து அவங்க எங்களை கூட்டிட்டு போக கிடையாது. அப்படி வந்து சொல்லியிருந்தாங்கன்னாக்க நாங்க வந்து போயிருக்க மாட்டோம். இங்கதான் இருந்திருப்போம். இதுக்கு முடிவு தெரிய வரைக்கும் இந்த இடத்த விட்டு நாங்க நகர போறது இல்லை. எல்லாருமே எங்க ராஜரத்ன ஸ்டடிஸ் எங்க கூட்டிட்டு போனா 15 வண்டி இங்க கொண்டு வந்து சேர்த்தணும். இல்லன்னு வச்சுக்காங்க இந்த போராட்டம் தொடரும், விட மாட்டோம். அங்க இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க? அங்க இருக்கவங்க தொடர்பு பண்ணிட்டாங்களா? முதல்ல ஒன்றிணைச்சாதான் போவோம். எங்க உதவித்தொகை உயரம் வரல, நாங்க இந்த போராட்டத்தை கைவிடுற மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு எல்லா மாட்டுக்கும் முடிவு பண்ணிட்டோம். இது எத்தனை நாளாக சரி எங்க போராட்டம் தொடரும். என்னங்க? எத்தனை மணிக்கு பஸ்ல ஏத்துனாங்க? 7 மணில இருந்து ஏத்திட்டு போறாங்க. 7 மணில இருந்து ஏத்திட்டு போயிட்டு யாருக்கும் எங்கேயும் உணவு தரல. எங்கேயும் பாத்ரூம் போக முடியாது கூட நடு ரோட்லயே நிக்கிறாங்க. உணவும் கொடுக்கல. சொன்னபடி அந்த வாக்குறுதியை வந்து மண்டபத்துக்கு கூட்டிட்டும் போல பொய்யான ஒரு தகவலை கொடுத்துட்டு, அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு பாதுகாவலர் கொடுக்க வேண்டிய காவல்துறை எங்களை வந்து அதாவது என்ன சொல்றதுன்னா ரொம்ப கொடூரப்படுத்துறாங்க. வன்மையா எங்களை வந்து கண்டிச்சுதான் இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு போக்கை வந்து காவல்துறை வந்து பண்ணியிருக்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த காணொளி எப்படி இருந்தது? எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம்னு பாருங்கள். இவ்வளவு கஷ்டத்தையும் பார்த்துக்கிட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிறது எந்த வகையிலும் முறையல்ல. இனிமேலாவது உங்கள் கஷ்டங்களை மறந்து, உங்களுடைய துன்பங்களை மறந்து, உங்களுடைய உடல் உபாதைகளை மறந்து போராட்ட களத்துக்கு வாருங்கள் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடம் வருகிறேன். இந்த காணொலி பற்றி விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.